رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? இப்லீஸ் என்பதன் பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் குழப்பவாதி. வாழ்க்கையில் எவ்வளவு கவலைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு நிம்மதியை தருவது தூக்கம்தான். தூக்கம் என்று வந்துவிட்டால் எப்படிப்பட்ட கவலையும் நமக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு தந்த அருட்கொடைகளில் இந்த உறக்கமும் ஒன்று. ஒரு நாள் தூக்கம் இல்லை என்றாலும் நம் உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். இரவு நேரம் என்பது நமது உறக்கத்திற்கான நேரம். ஒரு நாளின் 1/3 பகுதியை ஓய்விற்காக அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான். அப்படி தினமும் தூங்கி எழுந்திருக்கும் ஒவ்வொரு விடியலும் நமக்கான மறுபிறப்பு. ஏனென்றால் உறக்கம் என்பது ஒரு சிறு மரணம். நாம் உறங்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ரூஹை கைப்பற்றி கொள்கிறான். தான் நாடியவர்களுக்கு அதை திரும்ப அனுப்புகிறான். தான் நாடியவர்களின் ரூஹை பிடித்தும் வைத்து கொள்கிறான். அதனால் ஒவ்வொரு இரவு தூங்கும் போதும் இந்த இரவு நமக்கான கடைசி இரவாக இருக்கலாம் என்ற சந்தேகத்துடன் தூங்க செல்ல வேண்டும். இரவு தூங்கும் முன் ஓதும் துஆக்களை ஓதுவது, தௌபா செய்வது என இது போன்ற அமல்கள் நம்மை காப்பாற்றும். நம் நிம்மதிக்காக தந்த இரவின் ஒரு சில நிமிடங்களை அல்லாஹ்விற்காக செலவு செய்யும் போது மகத்தான கூலிகளை அல்லாஹ் வழங்குவான். இது நம் வாழ்க்கையையே மாற்றக்கூடியதாக இருக்கும். சில நிமிடங்கள் கூட வேண்டாம், ஒரே ஒரு நிமிடம் நாம் ஒதுக்கினால் போதும். ஒரு இரவில் நம் வாழ்க்கை மாறும். அப்படி ஒரு நிமிடத்தில் நம் விதியை மாற்றக்கூடிய துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு துவா சொல்லிவிட்டு பிறகு எத்தனை முறை ஓதணும் இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹி வசுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹி அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹி வசுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹி அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. இதோட மீனிங் என்னென்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவன் இல்லை. ஆட்சி அவனுக்கே, புகழும் அவனுக்கே. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். அல்லாஹ் தூயவன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன். நன்மைகள் செய்வதும் தீமைகளிலிருந்து விலகுவதும் அல்லாஹ்வின் உதவியால் தான். இறைவா, என்னை மன்னித்துவிடு. இந்த துவா ஓதுவதற்கு நீங்கள் ரொம்ப மெனக்கிட வேண்டும் என அவசியமில்லை. நல்லா தூங்கி கொண்டிருப்போம், திடீரென முழிப்பு வரும். தண்ணி குடிக்கவோ ரெஸ்ட் ரூம் போகவோ ஏதோ செய்வோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இரவும் நமக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படி விழிப்பு வரும்போது நான் சொன்ன இந்த துவாவை ஒரு முறை ஓதுனா போதும். ஓதி பிறகு அல்லாஹ்விடம் நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் தருவான். அதற்கு பிறகு முடிஞ்சால் தொழலாம். இன்னும் சிறப்பு, நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கும், நிறைய கவலைகள் இருக்கும். பகல் முழுக்க இதற்காக நாம் துவா செய்வோம். சில நேரம் அது நிறைவேறும், சில நேரங்களில் தாமதமாகலாம். ஒரே ஒரு இரவு இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் கேட்டு பாருங்க. எந்த மறுப்பும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தேவையை நிறைவேற்றி தருவான். அந்த துன்பத்தை நம்மை விட்டு நீக்கி விடுவான். இதை ஓத ஒரு நிமிடம் போதும். மனப்பாடமாக தெரிந்திருந்தால் எந்த நேரத்தில் எழுந்தாலும் சொல்லிவிடலாம். சிரமம் பார்க்காமல் இரவில் இந்த துவாவை ஓதிப்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சிரமங்களையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். அதுவும் ஒரு இரவில், இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தைகள் எத்தனை? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.